ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். லிக்யூட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். சக்தி, சாரி ப்ரோ. ஹலோ. வந்துட்டேன்டா. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. என்ன ப்ரோ எல்லாம் விளாட்றானுங்க, நீங்கள் மட்டும் தனியாக உட்காந்துருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை ப்ரோ, சும்மா தான். ஓ சரி ப்ரோ, உங்களை பற்றி சொல்லுங்களேன். என் பேர் சக்தி. நான் 10th படிச்சிட்ருக்கேன். ஓ உங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்கானே, நீங்கள் ட்வின்ஸ் தானே? ஆமாம் ப்ரோ, உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும் ப்ரோ, உங்களை ஒரு தடி பார்த்துருக்கேன். இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. சரி ஓகே ப்ரோ. ஓ ஓகே. நீங்கள் அவன் ஃப்ரெண்டா? ஓ சரி ப்ரோ, உங்களை பற்றி சொல்லுங்களேன். அதான் ப்ரோ, என் பேர் சக்தி. நான் 10th படிச்சிட்ருக்கேன். சரி 10th போக போகிறேன். இப்போ லீவு. ஸ்கூலுக்கெல்லாம் போய் நல்ல பேர், நல்லா படிப்பேன். ஆனால் ஜெகனு எனக்கு அப்படியே ஆப்போசிட். நல்லா கஞ்சா அடிப்பான், வீட்டிலே இருக்க மாட்டான், வெளில போய் ஊர் சுத்த போயிடுவான். எனக்கு வேலை வெட்டினா படிக்கிறது, ஏன்னாக்கா ஏதாச்சும் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பேன். சினிமோட்டோகிராஃபர் ஆகணும்னு ஆசை எனக்கு. ஸோ அதனால் மொட்டை மாடிக்கு போவேன், போயிட்டு ஏதாச்சும் ஆப்ஜெக்ட் வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருப்பேன். எப்போயாவது ரேராக ஜெகன் வருவான், இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்க வருவான். சரின்னு சொல்லிட்டு நானும் ஃபோட்டோ எடுத்து தருவேன். ரொம்ப சீன் பார்ட்டி அவன், என்னத்தான் சொல்கிறதோ. இங்கே வா அங்கே வா, ஆங்கில மாற்றி தேடு, அப்படி எடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்க சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணி சாவடிப்பான். எல்லாம் என் தலையெழுத்துன்னு சொல்லிட்டு நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுப்பேன். அதுவும் தலைவர் இப்போ வீட்டிலலாம் கூலிப்பு யூஸ் பண்ணுறாரு. இதே சாயந்தரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 7 மணிக்கிட்ட மொட்டை மாடி போவான். இல்லை கூலிக்கு தான் போகிறான் போல இருக்கு. சரி அப்படின்ட்டு சொல்லிட்டேன். நானும் சொல்லி பார்த்தேன், இந்த மாதிரிலாம் வேணாம் செவனேன்னு இரு, ஒன்றுலாம் பண்ணாத, தேவையில்லாத பிரச்சனை கிளப்பாத அப்படின்ட்டு. கேட்கவே மாட்டான்.
அப்புறம் வருவான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு தான் வருவான் பொறுமையா. அதான் இதையே ஒரு ரொட்டீனா தலைவர் வச்சிருக்காரு. வீட்டிலலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா? இல்லை ப்ரோ, அவனை என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க, அவன் கேட்குறதா இல்லை, அவன் பக்கத்தில் விட்டாங்க. ஓ, இப்போ அவர் கஞ்சா அடிக்கிறது வீட்டுக்கே தெரியுமா? ப்ரோ அதெல்லாம் எப்படி ப்ரோ, இந்த விஷயம்லாம் வீட்டில் தெரிஞ்சால் அவன் உயிரோட இருக்க மாட்டான். நீங்கள் வேற. அது மட்டும் தான் தெரியும். சரி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரு? ஆ வீரா ப்ரோன்னு ஒருத்தவங்க, அவங்க தான் ஃப்ரெண்டு. இதோ இப்போ கூட அவங்க ஸ்கூட்டியில் வந்துட்டு இருந்தாங்க. நீங்கள் கிரிக்கெட் விளையாடுறத பார்த்து நான் வீடியோ எடுத்துருந்தேன். எனக்கு ஒரு சினிமாட்டோகிராஃபர் ஆகணும்னு ஆசை. ஸோ அதனால் வீடியோ எடுத்துருந்தேன். ஷார்ட்ஸ்லாம் கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே பின்னாடியே வந்துட்டு இருந்தேன். அவர் வந்தார் போல, நான் கவனிக்கல, தெரியாமல் இடிச்சுவிட்டேன். கடுப்பில் பட்டுன்னு என்னை அரைஞ்சிருப்பார். என்னமோ நல்ல நேரம், என் நல்ல நேரம் அறையில். அப்புறம் அவர் போயிட்டார். நல்லதுன்னு சொல்லிட்டு நான் வந்தேன். எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதான் கேமராலாம் ஆஃப் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டான். அதான். ஓ, அதான் இப்படி உட்காந்துருக்கீங்களா? ஆமாம் ப்ரோ. ஓ சரி, அந்த ப்ரோ பற்றி சொல்லுங்களேன் கேட்போம். அவரும் அப்படி தான், தம்மு, தண்ணி, கஞ்சா, மொத்தமாக சொல்லப்போனால் போதைக்கை. சொல்ற டைம்ல சொல்ற இடத்துல குரலை கொண்டு சேர்க்கணும், புரியுதா? அவர் கஞ்சா அடிக்கிற வசியை அவங்க வீட்டிலேருந்து துரத்துட்டாங்க. அதனால் அவர் சொந்த ஊரை விட்டு இந்த ஊருக்கு வந்து போட்டோ துவைக்கிறது இந்த மாதிரி இருக்கிறவர். ஆசை 100 வகை, வாழ்வில் 100 சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. ஆசை 100 வகை, வாழ்வில் 100 சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. தினம் ஆடி பாடலாம், பல ஜோடி சேரலாம். மனம் போல் வா கொண்டாடலாம், மனம் போல் வா கொண்டாடலாம். ஆசை 100 வகை, வாழ்வில் 100 சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. முத்துரதம் போலே சுத்தி வரும் பெண்கள் முத்தமழை தேனாக. வந்தவரை லாபம், கொண்டவரை மோகம், உள்ளவரை நீயாடு. பெண்கள் 4 வகை, இன்பம் 100 வகை பாவா. பெண்கள் 4 வகை, இன்பம் 100 வகை வா. தினம் நீ செண்டாகவே, அங்கு நான் தான் பண்டாகவே. ஆசை 100 வகை, வாழ்வில் 100 சுவைப்பா. தினம் ஆடி பாடலாம், பல ஜோடி சேரலாம். மரம் போல் வா கொண்டாடலாம், மனம் போல் வா கொண்டாடலாம். ஆசை 100 வகை, வாழ்வில் 100 சுவைப்பா. ஹலோ டேய், எங்கடா இருக்க? ஹலோ ஹலோ டேய், ஹலோ எங்கடா இருக்க? ஹலோ ஹலோ டேய், எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? இன்னும் 10 நிமிஷம் தான் வெயிட் பண்ணுவேன். வரந்தா வா, சரக்கு வாங்கிட்டு போ. நான் அப்படியே கணக்கு போயிட்டே இருப்பேன்.
அடுத்த நான் சரக்கு எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். போன வைடா. ஐயோ ஓடுறா. ஷோ என்ன பொட்டில் மிஸ் ஆகிட்டா? உனக்கு இதுதான் லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை மிஸ் ஆச்சுன்னா வேலையை விட்டு தூக்கிடுவேன். ஆனால் வீரா ப்ரோக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். யாருன்னு தெரில, பேரும் தெரில, யாருன்னு தெரில. சரி ப்ரோ. என்னதான் ஜெகன் கஞ்சா அடித்தாலும் உருப்படாமல் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல அண்ணன். அண்ணன் தம்பின்னு சொல்கிறதுக்கு பதிலாக பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லலாம். நிறையா சப்போர்ட் பண்ணுவான். நல்ல பையன்தான், பட்டு ரொம்ப ட்ரக்குக்கு அடிக்டாக இருக்கான். என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதான் ப்ரோ. வரேன்டா. சரி ப்ரோ, அவங்க விளையாட கூப்பிட்றாங்க, நான் விளையாட போயிட்டு வரேன். அதான் வழக்கம் போல் 4வது தடவை பொட்டத்தை காணடிச்சிட்டான். இதேமாரி நீ 4 தடவை பண்ணிட்ட. இதுக்கப்புறம் 5வது தடவை நீ காணடிக்காமல் இருக்க. இந்த பொட்டில் வைக்கிற வேலையை விட்டு நீ நின்று. அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேணாம், வெளில போடா. பாஸே சொல்லிட்டாரு. வா, இவர் தொலைச்சிட்டாரு, அதனால் பாஸ் இவர் வேலையை விட்டு தூக்கிட்டாரு. அதான் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல உனக்கு. பாஸுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் செவுத்துல முட்டிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ப்ரோ, வீரா ப்ரோ, என்ன ப்ரோ இது? உண்மையா ப்ரோ? டேய், நானே 7 டென்ஷன்ல இருக்கேன். தயவுசெய்து என் வாயை கலராதடா. சாரி ப்ரோ. இதனால தான் இப்படி பேசுகிறான் பாரு. டேய் ஜெகனே, எவனாவது 24 மணி நேரமும் உஷாராக இருப்பான்னு கேள்விப்பட்டிருப்பேன். ஆனால் இவன் இருக்கான் பாரு, 24 மணி நேரமும் கஞ்சாலே உலாத்திட்டு இருக்கான். இல்லை எனக்கு புரியல, ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கான்? டேய், அதான் நடந்து புரிஞ்சுல, சும்மா அதே சொல்லிட்டு இருக்கீங்க. நானே அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ அது இவன் பைக் ஓட்டிட்டு போகும்போது அவனோ வண்டி முன்னாடி வந்து இடிச்சிட்டான். அதுலேருந்து அவன் மேலே கர்வத்தோடையே இருக்கான். அவனை பழிவான்ற எண்ணத்துலேயே இருக்கான். என்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கான். அவன் பொட்டில் வர மிஸ் ஆயிட்டு, அதான் பழி வாங்கணும்னு நினைக்கிறான் அவன். ப்ரோ, யார் ப்ரோ அவன்? என்ன பண்ண போறீங்க? எப்படி பழி வாங்க போறீங்க? அது தெரில ப்ரோ. டேவிட் ப்ரோ, ஒரு நிமிஷம். வந்து பைக்கில் ஒருத்தன் வந்து இடிச்சான்ல, ஆனால் பேசாமல் கொலை பண்ணிடுங்களா? டேய், நீ வேற ஏதாச்சும் பொருளையே கல்பிட்டு இருக்காதரா. வீர காதில் வந்து ஏதாச்சும் எசக்கு முஸ்கா பண்ணி போகிறான். வாய் வச்சு செவனே சொல்லிட்டேன். சாரி ப்ரோ. அது சும்மா தான் ப்ரோ. சரி ப்ரோ, நான் கிளம்புறேன். டைம் ஆச்சு வீட்டுக்கு. சரிப்பா, பாய். சரி, நான் போயிட்டு வரேன்டா. பாய். சரி, போயிட்டு வாங்க. பொறுக்கிட்டு நில்லு. எப்ப பாரு ஏழரை கூட்டிட்டு
என்னது இது? பாத்தியா உன் லட்சணத்தை? இவ்வளவுதானா, இன்னும் ஏதாவது வச்சிருக்கிறியா? போயிடு, இப்படி இதோட போயிடு. பொறுக்கி நாய வீட்டு பக்கம் வந்துடாத. சத்தியாச்சும் நல்லா இருக்கட்டும். ஏன்டா ஸோ கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். என்னாச்சு? ப்ரோ நீங்கள் டேவிட் ப்ரோ வர சொல்லுங்கள் ப்ரோ. ஒரு முக்கியமான மேட்ச் அதான். ஏன்டா திடீர்னு கூப்பிட்டுருக்கீங்க? பிரச்சனையாயிடுச்சு, பிரச்சனையே ஆக போகுது, அதுக்கு தான். பிரச்சனை ஆகும்போது என்னடா சொல்ற? எனக்கு உண்மையே புரியலடா. டேய் சும்மா பிரச்சனை சொல்லிட்டு இருக்காதீங்க. டேய் என்ன ஆச்சு? டேய் ஜெகனே என்னடா ஆச்சு? அதான் வீட்டை விட்டு துரத்திட்டாங்க என்னையா. என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருந்தான். ரோட்லேயே பைத்தியம் முடிச்ச மாதிரி நின்றுட்டு இருந்தான். நம்ம ஏன் வீரா ப்ரோ வீட்டுக்கு போகக்கூடாது, தங்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இங்கே வந்துட்டான். அதான் அதுக்கு என்ன டேட்டு கூப்பிட சொன்னேன்? இது நடந்து முடிஞ்ச பிரச்சனைக்கு, நடக்க போகிற பிரச்சனைக்கு தான் வீரா ப்ரோவை கூப்பிட்டு சொன்னான். ஏன் என்னாச்சு? ஏன் வீட்டை விட்டு துரத்துனாங்க? இதான் ப்ரோ நடந்துச்சு. அதனால் அவனை நீங்கள் 2 பேரும் ஃபாலோ பண்ணிடுங்க. அதான் விஷயம். டேய் கொலையா? என்னடா பேசியிருக்க நீ? நீ கொலை பண்ண சொல்றதே பைத்தியக்காரத்தனம். இதுல உன் தம்பியை வேற கொலை பண்ண சொல்ற. என்னடா பேசியிருக்க நீ? தெரிஞ்சுதான் பேசுறியா நீ? நான் கூலி போடுறது ஷோ கூலி போடுவேனே, அந்த விஷயம்லாம் வீட்டிலே யாருக்குமே தெரியாது. அது ஒரு லைஃப்னு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இந்த ரியாலிட்டியில் கிடைக்கிற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு நெகட்டிவ் தான். ஆனால் இதுவே போதில் வாழ்கிற வாழ்க்கைக்கு என்ன ஃபீலு. நான் என் இமேஜினரி வேர்ல்டில் அப்படியே பறந்துட்டுருப்பேன். அப்படியே பறந்துட்டு இருந்தா இந்த மயிராண்டி ஒரே ஒரு வீடியோ எடுத்து வீட்டில் சொல்லி விட்டான், எனக்கே தெரியாம. இதான் லைஃப்னு சுற்றிட்டு இருந்தான். எல்லாம் என் நேரம். ஓ சரி, பண்ணிடலாம். டேய் நீ வேற 1000 இருந்தாலும் உன் தம்பிடா அவன். அவன் ப்ரோ, ஏன் ப்ரோ நீங்கள் வரைக்கும் கடுப்பத்திருக்கீங்க? நீ கொலை பண்ண வேண்டியதானே? நாங்கள் ஏன் பண்ணோம்? அதான் சொன்னீங்களே 1000 இருந்தாலும் என் தம்பின்னு. அதான் நானே பழி வாங்கினா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் பழி வாங்கணும்ல அவனை. அதனால தான் நீங்கள் கொலை பண்ணிடுங்க. பழி வாங்கின மாதிரியும் இருக்கும், சனியன் தொலைஞ்ச மாதிரியும் இருக்கும். நான் பிளான் சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க. நீங்களே பண்ணிடுங்க ப்ரோ. நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், சரியா?
நாளைக்கு நடக்கிறது மட்டும் பாருங்க. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்யூட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வந்துட்டான் மயிராண்டி. ஏன்டா திடீர்னு ஹெல்ப்னு கூப்பிட்ருக்க? ஒன்றுங்கடா சக்தி, நாளைக்கு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், அதுதான் கூப்பிட்டேன். என்ன ஹெல்ப்பு? அது ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டு அட்ரஸ் உன் ஃபோனில் அனுப்பிச்சி விட்றேன். ஒரு நிமிஷம் ஃபோனை கொடு. இப்போ ஃபோனு வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கியா? என்ன அதிசயமாக வீட்டிலலாம் வச்சுட்டு வந்திருக்க? இல்லை, ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னேன், அதனால் வர அவசரத்தில் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஓ, அவசரத்தில் வச்சுட்டு வந்துட்டேன். சரி 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 சரி. ப்ராமிஸாடா, உனக்கு ஒரு அட்ரஸ் அனுப்பிச்சி விட்றேன். அந்த அட்ரஸ்க்கு நீ போனீன்னா அங்கே ஒரு அண்ணா இருப்பாங்க. அங்கே போனீன்னா ஒரு பொருள் ஒன்று கொடுப்பாங்க. அந்த பொருளை வாங்கி நீ வீட்டில் ஒழிச்சு வச்சுக்க. நாளைக்கு ஒரு 5:30 மணிக்கிட்ட நான் வந்து வாங்கிக்கிறேன். அதான் நீ பண்ண போகிற ஹெல்ப்பு. இதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். சரி, எங்கே ஒழிச்சிக்கணும்? அதான் உங்கள் வீட்டில். அது அப்போ என்ன பொருள்? போதை பொருள். போதை பொருளா? என்ன தேவையில்லாமல் பிரச்சனைகளை எழுத்து விட்றதுக்கா? ஆமாம், நீ மட்டும். ஏய், எனக்கு வேறு வேலை இருக்குடா, சொன்னால் புரிஞ்சுக்கோடா. ஏய், ஓவரலாம் உனக்குலாம். அப்படி என்னடா வேலை உனக்கு? என்ன வழக்கம் போல் சரக்கு வைக்கிறது தான். என்ன முன்னாடி உள்ள மாதிரிலாம் கிடையாது, 100 கிராம் அந்த மாதிரிலாம் கிடையாது. நல்ல ஆஃபர் வேறு. இந்த தடவை 250 கிராமு எக்ஸ்ட்ரா. நானும் வீராபுரமும் சேர்ந்து போய் வைக்க போகிறோம். அதுவும் இந்த தடவை காசு எக்ஸ்ட்ரா வேறு கிடைக்கும். நாளைக்கு வர ஆஃபரே நான் மிஸ் பண்ணக்கூடாது. இந்த பொட்டலத்தையும் நான் வாங்கணும். அதுக்காக உன்கிட்ட நான் ஹெல்ப் கேட்டா நீ என்னன்னாக்கா இப்படி பண்ணுறது? மாட்டிக்கிட்டேன். ஒரு நாள் தானே பண்ண போகிற, பண்ணு, ஒன்றும் ஆகாது. தயவு செஞ்சு பண்ணுறான், எனக்காக பண்ணுறான், அண்ணனுக்காக பண்ணுறான். மாட்டிக்கலாம் மாட்டோம், சரியா? ஏய், நீ சொல்கிற மாதிரி பண்ணி நான் வீட்டிலலாம் ஒழிச்சு வச்சேன்னு வச்சுக்கியேன், மாட்டினா என்ன பண்ணுறது? நீயும் தான் மாட்டுவேன், நானும் தான் மாட்டுவேன். நீ அனுப்புகிற லொக்கேஷனுக்கு நான் போனால் அங்கே இருக்கிற அண்ணனையும் தெரியாது, அங்கே நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரியாது. நீ என்னை போய் பொட்டலத்தை வாங்கி வர சொல்றிய? டேய், மாட்டினா என்னடா புரியுது? ஏதோ யோசிச்சு அசால்ட்டாக சொல்றியாடா. என்னையாண்டா இழுத்து விட? நீயே பண்ண வேண்டாம்டா. ஏற்கனவே பிரச்சனை மாட்டி நீ வீட்டை விட்டுட்டு சரி சொன்ன செய்ய மாட்டே. நீ சும்மா சொல்லிட்டே இருக்காம போ, எதுவும் பேசாதடா. ஓ வா. டேய், அதெல்லாம் நான் மாட்டிக்க மாட்டேன்டா, சொல்கிறது சரிடா. லொக்கேஷன் அவனுக்கு அனுப்பிவிட்றேன், நீ வாங்கி வச்சிக்க. சாயங்காலம் 5:30 மணிக்கிட்ட வேறு ஸ்பாட்டில் மீட் பண்ணி வாங்கிக்கிறேன் நான், சரியா? சரியா, நீ ஃபஸ்ட்டு இடத்த காலி பண்ணு. போ, போடா. சரி சரி வா. சத்தியன பெரிய மயிரா ப்ரோ. டேய் டேய், என்னடா பிரச்சனை உனக்கு? எவனும் சக்தி பற்றி பேசிட்டு இருக்கான், அதான் அடித்தான். டேய், இதே உனக்கு பிரச்சனைடா, வீட்டுக்கு போடா. ப்ரோ,
டேய் நீயாடா? ஆமாம் ப்ரோ. பொட்டலம் தானே வாங்க வந்திருக்க? ஆமாம் ப்ரோ. ஜெகன் தானே சொன்னா? சரி இரு வரேன். ப்ரோ ஃபோனில் சார்ஜ் இல்லை, சார்ஜ் மட்டும் போட்டுக்கவா? ப்ரோ இவன் தாங்க என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். என் வாழ்க்கையிலேயே அவர் கிடைச்ச ஒரு பெரிய ப்ரோ நல்லா இருக்கீங்களா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நான் சொன்ன மாதிரி பீஸ் பீஸாக வெட்டியாச்சு. சரி ராஜகனே, நான் போயிட்டு வரேன். சரி நீ இதை பார்த்துக்க. உட்காருங்க, இதோ வரேன். சத்த நேரம் வெயிட் பண்ணுங்க. டேய் லைட்டாக போடுறா. வீடியோ எடுக்கிறோம். என்னது கேமராவில் தானே இருக்கும், வீடியோ காணும். ஆல் ஃபோட்டோஸில் பார்ப்போம். கஞ்சா குடிக்கி முடிச்சா புடுறா பாப்பா. ஆனா பாரு மரத்துனா பயந்துருமா? வாடா வாடா டேய். ஆல் ஃபோட்டோஸில் இருக்கு, ஆனால் கேமராவில் காணும். ஸோ என்ன ஃபோட்டோ ஆல் ஃபோட்டோஸில் இருக்கு, கேமராவில் இல்லையே. சாரி ப்ரோ, சாரி ப்ரோ, சாரி ப்ரோ, சும்மா விளாட்லாம் ப்ரோ. சரி சரி ஓகே ப்ரோ, நான் வெயிட் பண்ணேன். இவடா
ஏன்டா என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைனா மாப்பிள்ள, எனக்கு இன்னும் ஜெகன் சொல்கிறது கரெக்டு தான் தோணுது. ஜெகன் என்ன சொன்னான்? என்ன கரெக்டுன்னு தோணுது? இல்லை அவன் சொன்னான்ல பைக்கில் எடுத்து கொலை பண்ணியிருந்தானே, அதான் அதான் போட்டுடலான் இருக்கேன். டேய் லூசு, அவன் தான் அதை சொல்கிறானா? அதை என்ன சீரியஸாக எடுத்துக்கிற? பைத்தியம் மாதிரி பேசாரா? மாட்டிக்கிட்டா என்னடா பண்ணுவ? ஏச்சு யோசிச்சியாடா என்னெல்லாம்? டேய் இங்கே பாடுறா, எனக்குன்னே வீடும் இல்லை, அப்பா அம்மாவும் இல்லை. சொந்த ஊரை விட்டு இந்த ஊருக்கு பொட்டலம் வைக்க வந்தேன். கிடைக்கிற காசுல தண்ணி தம்மு கஞ்சான்ட்டு இருந்தேன். ஒரே செகண்ட்ல எல்லாத்தையும் முடிச்சு விட்டான். அவன் முடிச்சான்ல, நான் முடிக்கிறேன். என்னடா லாஜிக் இது? லாஜிக் மேல் பத்திரம் நீ பேசாத. கொலை பண்ணணும் இப்படிவே பண்ணிட்டேன். நான் மாட்டினாலும் பரவாயில்ல, நீ பிளானை மட்டும் சொல்லு, நான் செய்கிறேன் அவனை. நீ என்னமோ புலம்புற, நீ தானே கொலை பண்ண போற, ஏன்ட்ட ஏன் பிளான் கேட்குற? திரும்ப திரும்ப பேசாதடா. இதில் வச்சு தான் அவனை போட போறேன். எல்லாம் என் நேரம். சரி என்னமோ சொல்ற, பண்ணு. கேட்கணும்னு வேற நினைச்சேன். அன்னைக்கு ஒரு நாள் கொலை பண்ணணும்னு சொன்னீல, கையில கூட கத்தி வச்சிருந்தில்ல, யாரு? கத்தியை தான் கொலை பண்ண போறோம். ஏய் தேவலாமா பண்றக்கடா, ரொம்ப ஓவர்ரா அதெல்லாம். என்னடா பிரச்சனை ஆக போகுது? அன்னைக்கு மட்டும் வண்டி அடிக்காம இருந்திருந்தா நான் பொட்டத்தை கொடுத்துருப்பேன், எனக்கு காசு வந்துருக்கும். நீ பிளானை மட்டும் போடு சரியா? கேள்வி பிளான் கேட்காத. சரி பிளான் போட்டு தொலைறேன். பிளான் என்னன்னு தெரியுமா? ஜெகனு எப்பயாவது கூலி போடுவான். அப்போ கூலி போடுற டைமில் அவனுக்கே தெரியாமல் வீடியோ எடு. உன் ஃபோனில் வீடியோ எடுத்து சக்தி ஃபோனுக்கு அனுப்பிவிடு. நீ அவனை வீடியோ எடுத்ததுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணு. இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகலாம், ஒர்க் அவுட் ஆகாமல் போகலாம், என்னன்னு தெரியாது. நீ ஃபஸ்ட்டு பண்ணு சரியா? நான் சொன்னதை இப்போ நீ செய், நான் அப்புறம் ஃபோனில் சொல்கிறேன். நீ இப்படி பண்ணாதான் சக்தியே வீடியோ எடுத்து போட்டு விட்டான்னு ஜெகன் நம்புவான். அப்புறம் ஜெகனே ஏதாவது நம்மளுக்கு வழி கொடுப்பான் பாரு, புரியுதா? டேய் ஹலோ, டேய் ஜெகனை கூலி போறான்டா. டேய் ஃபர்ஸ்ட் வீடியோ எடுறா, அப்புறம் நான் சொல்லும்போது சக்தி ஃபோன் காண்றா, அது போதும். சரி இதோ இரு வரேன், வீடியோ எடுக்கிறேன். சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன்டா. சுத்தே சரியில்லை, என்ன முறைக்கிற? ஏய் ஹலோ 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 கேக்குதா ப்ரோ? சொல்றா. ஹலோ. ஒன்றும் இல்லை, சக்தி தப்பிச்சிட்டான். பிளான் கொஞ்சம் லைட்டாக சொதப்பிட்டு நம்ம ஒரு ஸ்பாட்டில் மீட் பண்ணுவோம்ல, அங்கே வர சொல்லியிருக்கேன் அவனை. டேவிட் ப்ரோ வேறு காணும், எங்கே போனாருன்னு தெரில. சக்தி அங்கே வந்துடுவான், அவனை அங்கே வச்சு முடிச்சிருங்க. சக்தியை முடிச்சுட்டு எனக்கு திரும்ப கால் பண்ணுங்க சரியா? ஓகே ப்ரோ.
டேய் சக்தி நல்லவன் தான்டா சொன்னேன். அவன் தானே முக்க வச்சு பிளானை போட்டான். டேய் வேணாண்டா. என்ன சக்தி தான் வரான்னு சொன்னா நீ வந்திருக்க? வாடா. ஏய் பதினாலு வயது மாணவர் ஒருவர் 3 இளைஞர்களை கொடூரமாக கொலை செய்ததால் அம்மாணவனை போலீசார் கைது செய்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.